Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே ஆன்லைன் கிரிக்கெட் சூதாட்டத்தில் பணம் இழந்ததால் தற்கொலை செய்து கொண்ட லாரி ஓட்டுநரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சடையம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தமிழ்மணி என்பவர் கிரிக்கெட் சூதாட்டத்தில் சுமார் 75 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்த விரக்தியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இவர் தற்கொலை செய்து கொள்ளும் முன் தனக்கு பண இழப்பு ஏற்பட்டதற்கு முக்கிய காரணமாக இருந்த 3 நபர்களின் பெயரை குறிப்பிட்டு செல்போனில் வீடியோ பதிவு செய்துள்ளார். இதுகுறித்து புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆன்லைன் சூதாட்டங்களை தடை செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்காததால் உயிரிழப்புகள் தொடர்வதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். காரணமா அந்த 3 பேரும் பணக்காரங்க. இருபத்தொன்று நேரத்துக்கு மேலே ஆகுது, ஒரு நாளைக்கு மேலே ஆகுது. இவங்க ஒரு ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தெரியல. காலையிலேருந்து நான் தான் போய் முடிச்சது. நான் முடிச்சது வந்து நான் எங்கள் அப்பா சாப்பிடுலேருந்து நான் கூடயே தான் இருக்கேன். எனக்கு ஒரு நியாயம் கிடச்சவனே. எங்கள் அப்பா சாப்பிட்டு முன்னாடி 12 மணிக்கு வீடியோ எடுத்திருக்காரு. நீ என் சாவுக்கு 3 பேர் காரணம், 70 லட்ச ரூபாய்க்கு மேலே விட்டுட்டேன். நான் பணம் எடுக்கிறப்பனா என்ன எடுக்கூடாமல் பண்ணி 1 ரூபா கூட எனக்கு தராமல் பண்ணிட்டாரு. எல்லா காசையும் நான் விட்டுட்டேன். இருக்கிற நகை வீடு எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே எனக்கு என்ன வழின்னு தெரில. நான் சாவு தர வேறு வழி இல்லைன்னு எங்கள் அப்பா செத்துட்டாரு. எங்கள் அப்பா சாவு காரணமாக அந்த 3 பேரையும் பிடிச்சி தர வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நவர மாட்டேன். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே தண்ணீர் தொட்டி கட்டுவதற்காக தோண்டப்பட்ட குழியில் பழமையான ஐம்பொன் சிலைகள் மீட்கப்பட்டுள்ளன. வெங்கங்குடி பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் அவரது இடத்தில் புதிதாக தண்ணீர் தொட்டி கட்டுவதற்காக பணியாட்களை வைத்து குழி தோண்டியுள்ளார். அப்போது 8 அடி ஆழ பள்ளத்தில் 3 சுவாமி சிலைகளும் அதனுடன் சில பொருட்களும் தென்பட்டுள்ளது. கண்டெடுக்கப்பட்ட சிலைகள் ஐம்பொன்னினால் ஆன பெருமாள், ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி தெய்வங்களின் சிலைகள் என்பதும் சுமார் 1000 ஆண்டுகள் பழமையானது என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கார் பழுது நீக்கும் மையத்தில் மின்சாரம் பாய்ந்து இளைஞர் உயிரிழந்த சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குடியாத்தம் நத்தத்தில் உள்ள கார் பழுது நீக்கும் மையத்தில் எர்த்தங்காலைச் சேர்ந்த சுதாகர் என்பவர் பணிபுரிந்து வந்தார். வழக்கம் போல் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த சுதாகர் மீது மின்சாரம் பாய்ந்தது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்தார். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பொதுமக்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.